சார், ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லிடலாங்க சார். பாம்பு சார், பாம்பு பிடிச்சிட்டு வர சொல்லு. ஒரு பாம்புக்கு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லு. போ. சார், பாதிக்கும் கம்மியாக தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்க சார்? குட். எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணிடு. சைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணிடு. இனி ஒரு பாம்புக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லு. சார், இந்த டைம் செம்ம ரெஸ்பான்ஸ் சார். 4000 பாம்பு பக்கம் வந்திருக்கு சார். எல்லாருக்கும் செட்டில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சார். பெட்டர். இப்போ ஒரு பாம்புக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லு. இங்கே பாருங்க, ஒரு பாம்புக்கு 50,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாம்பு இல்லைங்கிறீங்களே, என்ன பண்ணலாம்? நான் அவங்கக்கிட்ட இருந்து பாம்பு எடுத்து உங்களுக்கு 25,000 ரூபாய் தரேன். நீங்கள் அதை அவங்கக்கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்து காசு வாங்கிடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பாம்பு எல்லாத்தையும் 25,000 ரூபாய்க்கு விற்றுட்டேன். நெக்ஸ்ட் சார். யோ, யாரையா நீ? எதுக்கு ஏன் அரைஞ்சா? காது கொயங்குது மச்சான். ஏய், யார்ப்பா நீ? எங்க ஏரியா போய் மேல கை வைக்கிற? கேக்குறேன்ல, யாரா நீ? எப்படி வண்டி ஓட்டுறான் பாரு புறம்போக்கு. இவன் நல்லா தேடி பிடிச்சி செவில்லி அரையணியா. அதைத்தான் நான் செஞ்சேன். இந்த பணத்தை எடுத்துக்கோ. என்ன விட்டு என்ன கொண்டு அவளை சும்மா விட மாட்டாங்க. எல்லாரையும் போட்டு தான் வந்திருக்கேன். டேய், அந்த பணத்தை எடுத்துட்டு வா. இதுக்கப்புறம்லாம் என்னால் உன் கூட இருக்க முடியாது. உன் கூட எவ்வளோ நாள் இருந்தாலும் என்னால் இவ்வளோ காசு பார்க்க முடியாது. எனக்கு தேவையானது எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்கு. முதல்ல கண்ணை கரெக்டாக பிடி. முக்காலி நீ யார் எனக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு? நான் கிளம்புறேன். நீயும் என்ன தேடி வராத. டேய் முரளி, போட. அண்ணா, யாரை வச்சு நான் சுட்ட? அவன் மேலே சுட்டான்ல, அந்த புல்லட் தான் அது.